ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆபத்து வரப்போகிறது. அந்த ஆபத்தை பற்றி தான் நம்ம விலாவாரியாக பார்க்க போகிறோம். அது என்ன ஆபத்து அப்படின்னா, அடிமடியிலேயே தேர்தலுக்கு பிறகு மத்திய அரசு கை வைத்திருக்கிறது. அது மிகப்பெரிய, அதுவும் இந்த வெயில் காலத்தில் உங்களை டோட்டலாக காலி பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கட். ஸோ இப்போ கடந்த ஒரு 10-12 வருஷமாக பவர் கட் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நம்ம ஓடிட்டுருக்கோம். அதே போல் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வருடங்களுக்கு முன்பு திமுக ஆட்சி போனதுக்கு காரணமே 2011 பவர் கட்டு தான். ஸோ அப்படின்ற மாதிரியான ஒரு இது அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு 10-15 வருடத்துக்கு முன்பு என்ன துன்பம், துயரங்கள்லாம் நம்ம அனுபவித்தோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போ ப்ரொடெக்ஷனுக்காக இப்போ ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சரியாக இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி ப்ரொடக்ஷனை ஜாஸ்திப்படுத்துறதுக்கான எந்த வேலையும் பார்க்காதனால அது எங்கே வந்து விழுந்துன்னா கலைஞர் ஆட்சியில் இடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் இவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் அதிக மின்சார உற்பத்திக்கான எல்லா திட்டத்தையும் பண்ணும்போது அந்த ஆட்சி முடிஞ்சிச்சு. ஜெயலலிதா வந்தோடனே கரண்ட் பிரச்சனை தீர்ந்துருச்சு. காக்கா உட்கார பணம் பலம் வந்த மாதிரி இப்படிலாம் இந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்க. கோயம்புத்தூர் நாசமாக போச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு சரிவை சந்தித்தது. பவர் கட்டு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சென்னையிலே ஒரு 4 மணி நேரம் இருக்கும். ரூரல்லலாம் டோட்டலாக திருநெல்வேலி, இப்போ தென்காசியிலலாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரத்துக்கு மேலே தான் கரண்ட்டே வரும். மாற்றி மாற்றி விடுவாங்க. ஸோ இப்படி ரொம்ப மோசமான நிலைமையெல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம். இந்த நிலையில் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, மீண்டும் அது மாதிரி ஒரு பிரச்சனையை தமிழ்நாட்டுக்கு உருவாக்குவதற்கு மத்திய அரசு பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது நம்மளை கொடி குழியில் தள்ளணும்னு இல்லை, ஆனால் நம்மளை நாசப்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான திட்டம் தான் அது. என்ன அப்படின்னா, சென்ட்ரல் கிரிட்லேருந்து, அதாவது நீங்கள் வந்து மத்திய தொகுப்புலேருந்து மத்திய தொகுப்புக்காக தயாரிக்கப்படும் மின்சாரம் இருக்கு இல்லையா, மத்திய அரசுனா நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய மின் உற்பத்தி நிலையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் தயாரிக்கக்கூடிய மின்சாரத்தை, அதாவது என்னென்னா, எந்த மாநிலத்தில் தயாரிக்கணும்னா அவர்களுக்கு வந்து சலுகை அடிப்படையில் அங்கே வந்து அதிகமாக, தேவைக்கு அதிகமாகவோ இல்லை ரேட்டில் வித்தியாசமாகவோ மின்சாரம் வழங்க வேண்டும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா, இப்போ நெய்வேலியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3500 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கப்படுது. நமக்கு தேவை வந்து 22,500 மெகாவாட்டு இந்த வருடத்திற்கு தேவை அப்படின்னு கணிச்சிருக்காங்க. போன வருடத்தோட இது வந்து ஒரு 15% எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஏன்னா தொழில் துறை வளர்ந்துருக்கிறது, தொழிற்சாலைகள் நிறையா வந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து மக்கள் வந்து பயன்பாட்டை ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. ஏன்னா வருவாய் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றதுனால தானே வரும். ஒரு வீட்டில் ஏசி வாங்குறான்னா அவனுக்கு வருமானம் வந்தால் தானே வாங்குவான். ஏன்னா புதிய புதிய மின் உபகரணங்களை வாங்குகிறாள் என்றால் வருமானம் வந்தால் தான் வாங்குவாங்க. ஸோ அந்த வகையில் தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்கிறது. கடந்த வருடத்தோட இந்த வருடம் வந்து இண்டஸ்ட்ரியிலலாம் பெரிய அளவு வளர்ச்சி அடைந்திருக்கனால நம்ம தேவை 22,000க்கு மேற்பட்ட மெகாவாட், 22,300, 22,500. தற்போதைய தேவை போன வருடத்தில் நமக்கு தேவையாக இருந்தது 28,300 மெகாவாட். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதே நெய்வேலியில் இப்போ நம்ம தயாரிக்கிறோம் இல்லையா, நெய்வேலியில் நம்ம தயாரிக்கிற மின்சாரத்தோட அளவு கிட்டத்தட்ட ஒரு 3,500 மெகாவாட் 3 யூனிட்லேயும் சேர்த்து வருது. ஒரு யூனிட்டில் 850 ஏதோ வருது, இன்னொரு யூனிட்டில் வந்து 1900 சில்லரை வருது, இன்னொரு யூனிட்டில் ஒரு நெருக்கி 1000 வருது. அப்போ மொத்தத்தில் வந்து ஒரு 3500 கிட்டத்தட்ட நெருக்கக்கூடிய மெகாவாட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதெல்லாம் நெய்வேலியில் தயாரிக்கிறது யாரோட இடம்? தமிழனோட இடம். அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொந்தமான இடத்தை அந்த லிக்னைட் கார்பரேஷனுக்காக அவர்கள் கொடுத்தார்கள். இங்கே தயாரிக்கப்பட்டு அதில் உள்ள இன்ப துன்பங்கள் எல்லாத்தையும் மக்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அங்கே உள்ள பொல்யூஷன் அவங்க தான் அனுபவிச்சுருக்காங்க. எல்லாத்தையும் அனுபவிச்சது போக தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரம்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு பயன்படும்னு பார்த்திங்கன்னா இல்லை. அது பூராமே சென்ட்ரல் கிரிட்டுக்கு போயிடும். இது வந்து ஒரு நாடு அப்படின்னு இருக்கிறதுனால உத்தரப்பிரதேசில் தயாரிக்கிறது சென்ட்ரல் கிரிட்டுக்கு வரும், தமிழ்நாட்டில் தயாரிக்கிறது சென்ட்ரல் கிரிட்டுக்கு போகும். அதை அதானி பவர்னு சொல்லி அதானிக்கு வித்துட்டாங்க இவங்க வந்ததுக்கப்புறம். அதுதான் வந்து உலகத்திலேயே 3வது மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் யூனிட்டு எங்கே இருக்குன்னா முத்ரா, அதானி முத்ரா பவர் போர்ட்டு. ஸோ அங்கே தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரமும் எங்கே வருதுன்னா சென்ட்ரல் கிரிட்டுக்கு வரும். அதை பிரித்து எந்தெந்த மாநிலங்களுக்குன்னு கொடுப்பாங்க. சில மாநிலங்களில் அந்த மாநிலத்திலேயே தயாரிக்கக்கூடிய மின்சாரம் அவர்களுக்கு சலுகை விலையிலையோ இல்லை அதிகப்படியாக தேவைக்கோ கொடுப்பாங்க. இப்போ இங்கே நம்ம ஒரு 3,500 மெகாவாட் நம்ம தயாரிக்கிறோன்னா நமக்கு ஒரு 1,500 மெகாவாட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு வச்சுங்களேன். ஸோ இப்படி இருக்கிறது என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் தயாரிக்கப்படக்கூடிய மின்சாரத்தை எல்லாத்தையும் ஏல அடிப்படையில் இந்தியா முழுவதும் விற்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ என்னென்னா, ஒருத்தன் காசு இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஏலத்தை இப்போ உத்தரப்பிரதேசம் கீழே இருக்குது, வளர்ச்சி அடையலைன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்து என்ன பண்ணுவான்னா, நம்மளோட வரிப்பணத்தை கொண்டு போய் அவனை வளர்த்து விடுவான். அந்த காசை கொடுத்து அவன் வந்து ஏலத்தில் அதிக மின்சாரத்தை வாங்கி அவன் டெவலப் ஆவான், நம்ம நாசமாக போயிடுவோம், நமக்கு மின் உற்பத்தி கெடுக்கும். அப்போ யாருக்கு பாதிப்பு வரும்னா தமிழக அரசுக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி தமிழக அரசுக்கு இதுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், தமிழ் தொழில் துறையினருக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி ஒரு திட்டத்தை மத்திய மின் அமைச்சகம்
முடிவு செய்திருக்கிறது. இப்போ ஏலம் விட போகிறாங்க. இந்த வெயில் காலத்தில் நம்மளை நாரடிக்க போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏனென்றால் மே மாதம் மிடிலுக்கு மேலே தான் என்னன்னா காற்றாலை மின் உற்பத்தி தொடங்கும். ஸோ அதை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ சொல்லப்பட்டாலும் நமக்கு தொடர்ந்து துரோகங்களை செய்து வருகிறது மத்திய அரசு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இதில் என்னென்னா இதை பற்றி யாருமே எந்த அரசியல்வாதியும் வாய் திறக்கலை. ஆனால் என்னென்னா யார் நம்ம பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் தான் இதை முதல்ல கண்டிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கும் அந்த மாநில மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். எங்கள் மக்கள்கிட்ட நிலத்தை வாங்கி எங்கிட்டே உற்பத்தி பண்ணி எங்கிட்டே விற்றுட்டு எங்கள் மின்சாரத்தை எடுத்து எங்களுக்கே வந்து நீங்கள் ஏலத்தில் கொடுப்பீங்களா? இந்த திட்டத்தை உடனே கைவிடணும். இது வந்து தமிழக மின் தேவையை பெரிய அளவில் பாதிக்கும், தமிழ்நாட்டு தொழில் உற்பத்தியை பாதிக்கும்னு கொடுக்குறாங்க. யார்? அன்புமணி ராமதாஸ். நம்ப முடியுதா உங்களுக்கு? தன்னுடைய சுயலாபத்திற்காகவும் சுயநலத்திற்காகவும் தன்னுடைய வழக்கு காரணமாகவும் பாஜக முழுவதுமாக கட்சியை அடை வச்சு தன் தந்தையை உடைத்து அவர் பிஜேபிக்கு வரமாட்டேன்னு சொன்னார் அப்படின்றதுக்காக கட்சியை உடைத்து பிஜேபியோட கூட்டணி சேர்த்த அன்புமணி ராமதாஸ் இதை சொல்லியிருக்கிறார். அப்போனா பார்த்துங்க, வேறு யார் சொன்னாலும் யோசிக்கலாம். அவர்கள் கூட்டணியிலே இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் முதல் முறையாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஸோ அப்போ ஆபத்து நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது, நம்ம மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க போகிறோம் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கல்வி நிதியை அவர்கள் வழங்குவதில்லை, ஹிந்தியை புகுத்துறான், அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் கல்வி நிதி கொடுப்பேன்றான். ஏன்னா மின்சார உற்பத்தியில் நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு இதில் இருக்கோம். மும்பைக்கு அடுத்து நம்ம தான் இருக்கோம், அதாவது மகாராஷ்டிராவுக்கு அடுத்து. ஏன்னா நம்மகிட்ட அணு மின் நிலையங்கள் இருக்குது. ஏன்னா கூடங்குளத்தில் ரெடி பண்ணிட்டாங்க, வேணான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டாங்க. சென்னையில் இருக்குது கல்பாக்கத்தில், அதே மாதிரி நெய்வேலி அனல் மின் நிலையம் இருக்குது, சென்னையில் இருக்குது அனல் மின் நிலையம். இப்படி மின் உற்பத்தியில் நம்ம ஒரு பெரிய தண்ணீர் அடையிறதுக்கான எல்லா வேலையும் நம்ம செய்து வைத்திருக்கிறோம். அதாவது சோலார் பவரை இந்த 10 வருஷத்தில் பெரிய அளவில் மின் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கயத்தாறு கன்னியாகுமரி பகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, அதே மாதிரி கோவை பகுதியை எடுத்துக்கிட்டிங்கனாலும் தொடர்ந்து காற்றாலை மின் உற்பத்தி 10 வருஷமாக சிறப்பாக நடைபெற்று வருது. ஸோ இப்போ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி சென்ட்ரல் கிரிட்லேருந்து நம்மகிட்ட ஆட்டையை போட்டு வாங்கிட்டு நம்ம உற்பத்தி செய்கிறத வாங்கிட்டு நம்ம வளர்ச்சியை அவர்கள் பங்கெடுத்துக்கிட்டு நமக்கு மீதி தரமாட்டேன், அதை ஏலத்தில் விடுவேன்னு சொல்லி ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவை மத்திய அரசு பண்ணியிருக்கு. எனவே நமக்கு வந்து மின் தட்டுப்பாடு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், நேற்று வந்து 3 முறை கட்டாச்சு. 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அப்படின்னு 2-3 இப்போ இன்றைக்கி காலையில் அதே மாதிரி 3/4 மணி நேரம் கட்டாச்சு. ஸோ இப்படி வந்து அங்கங்கே வந்து இப்போயே ஆரம்பிச்சிருச்சு, ஆட்டை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் பாருங்கள். தேர்தலுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழகம் பாதிக்கப்பட போகிறது. இதை உடனடியாக இந்த ஏலத்தை நிறுத்த வேண்டும். ஆனால் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அதிக லாபம் அதானிக்கு போகணுன்றக்காக இந்த உலகத்திலேயே 3வது இடத்துல அதானி மின் உற்பத்தி நிறுவனம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4500 மெகாவாட் மின்சார உற்பத்தியை எங்கே முத்ரா போர்ட்டில் தயாரிக்கிறாங்க பகுதியில். சரியா? ஸோ இப்போ இவர்களுக்கு லாபம் என்னன்னா ஏலம் விடணும். ஏலம் விட்டால் எந்த மாநிலம் காசு அதிகமாக கொடுக்குதோ அவர்களுக்கு அதானியோட பவரை வாங்கி கொடுத்து பெரிய அமௌண்ட் அடிக்கணுன்றது தான் இவர்களுடைய திட்டம். இவர்கள் தொடர்ந்து என்னென்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. நம்மளை கொண்டு எந்த குழியில் இன்னும் எந்தெந்த படுகொலியில் தள்ளப் போகிறார்கள் என்பது தெரியல. இப்போ கடைசியில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போ திருப்பி மின்சாரத்தில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எதில் போய் முடியும் அப்படின்னு தெரியல. மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.